Good morning to all. Welcome to Sri Durga TNBC Academy. Already we have discussed about the India location and the climate. So how to form the climate? So what are the type of climates located in India? அதாவது முன்னாடியே நம்ம வந்து இந்தியாவோட காலநிலை பற்றி பார்த்தோம். காலநிலை பாதிக்கும் காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்தியாவில் எத்தனை விதமான காலநிலைகள் ஃபர்ஸ்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். இந்தியா காலநிலை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான காலநிலைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளிர்காலம். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வின்டர் சீசன். எப்பன்னா ஜனவரி டு பிப்ரவரி. தென் கோடை காலம், சம்மர். சம்மர்னு சொல்லுவாங்க. சம்மர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டு மே. ஓகேவா? மார்ச் டு மே. தென் தென்மேற்கு பருவ காற்று காலம். தென்மேற்கு பருவ காற்று காலம். சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன். இதோட டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். Then final one is northeast monsoon. Northeast monsoon. வடகிழக்கு பருவ காற்று காலம். இது பாத்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். ஓகேவா? ஸோ இந்த 4 விதமான காலநிலைகள் நமது இந்தியாவில் வந்து நிலவுது. இது வந்து இந்தியாவில் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னா இந்தியா வந்து ஒரு பல்வேறு தரப்பட்ட காலநிலைகளை கொண்டது, பல்வேறுபட்ட நிலத்தோற்றங்களை கொண்டது. அதனால இது வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காது. இருந்தாலும் காமன் ஃபீச்சர் இதை வச்சு ஆராய்ச்சி பார்க்குறப்ப இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்றோம். அது இந்த கிளைமேட்டுக்கு எப்படி நமக்கு எல்லாம் வருதுங்கிறத பார்த்தோம்னா ஒரு எர்த்தோட இப்போ இங்கே சன் இங்கே இருக்கு, சன்னோட ரேசஸ் நமக்கு கிராஜுவலாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து நீள்வட்ட பாதையில் என்னது எர்த்து ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ பார்த்தோம்னா இந்த 23.5 ஈஸ்டில் இப்படி சாந்தி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து கிளைமேட்டு எல்லா இடத்துலையும் வேரியேஷன் ஆகும். இந்த கிளைமேட் சேஞ்சஸுக்கு காரணம் என்னன்னா நம்ம இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான் இப்போ வந்து இந்த இதில் டேரெக்டாக இதில் இங்கே ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ இங்கே கேப்ரிகானில் இருக்கிறப்ப இங்கே மேலே வந்து வெப்பநிலை கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து இந்த நேராக வெர்டிக்கல் ரேஸில் போகாமல் கொஞ்சம் ஸ்லைடாக ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுனால இங்கே உள்ள டிராபிக் ஆஃப் கேன்சரில் உள்ள ஏரியாலாம் குளிர்காலமாக இருக்கும். அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதுதான் கான்செப்ட், வேற ஒன்று. மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே வர்றப்ப பாருங்க டிராபிக் ஆஃப் கேன்சரில் விழுவுது. கேன்சரில் விழுவுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சம்மருக்கு அப்புறம் குளிர்காலம் வந்துடும். இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் தி வின்டர் சீசன். வின்டர் சீசன்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குளிர்காலம். குளிர்காலம் இது எப்பனா ஜனவரி டு பிப்ரவரி. ஜனவரி டு பிப்ரவரி வின்டர் சீசன். ஓகே, வின்டர் சீசன்ங்கிறப்ப இருக்குன்னா இதுல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது போல என்னன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா எர்த்துல வந்து
இந்த இடத்துல லொக்கேட் ஆயிரும். இந்த இடத்துல லொக்கேட் ஆகிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து மேலே வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் போகும், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கும். சூரியனோட செங்குத்து கதிர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த மகர ரேகையில உழுவுறப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சன்ல இருந்து டேரக்டா வெர்டிகல் இதாகும். அப்ப நமக்கு இந்த ஹரிசாண்டலா வர்றப்ப டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து டெம்பரேச்சர் தென்கோளத்துல அதிகமாகவும் வடகோளத்துல வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரிதான் இந்தியாவில் வந்து அந்த டயத்துல நமக்கு டூரிங் த வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகுறப்போ பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் வந்து மகர ரேகையில இருக்கும். எங்க இருக்கும்? மகர ரேகையில் இருக்கும். சூரிய கதிர்கள் மகர ரேகையில இருக்கும். தென் அதுல வந்து இப்போ நமக்கு இங்க டிராபிக் ஆஃப் கேன்சர் போயிட்டு இருக்கோம். இங்க கேப்ரிகானு இங்க இருக்கும். இங்க ஈக்குவேட்டார் இருக்கும் 0 டிகிரி. இங்க வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கும். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இப்போ சூரிய கதிர்கள் இங்க ஒழுகுறப்ப பாத்தீங்கன்னா இந்த ரேசஸ் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு இங்க இருந்து இங்க சூரியன் இங்க இருக்குன்னா இங்க இருந்து வரும். பட் நமக்கு வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரொம்ப டைம் ஆகும். இது டைரக்டா இது பண்ணோம். அப்போ வந்து இங்க வந்து நமக்கு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும். இந்த குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த தென்கிழக்கு இந்த சிந்து கங்கை வழியாக இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து ஒரு காத்து உள்ளார நுழையும். இதனால பாத்தீங்கன்னா தென்மேற்கு தென்கிழக்கு மற்றும் கிழக்கு நோக்கி காத்து எப்படி வீசுனா கிழக்கு மேற்காக, இது என்னது ஈஸ்ட் தானே, இங்க இருந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்? விண்டு ஃப்ளோ ஆகுறது கிழக்கு மேற்காக இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா மத்திய கடல், அதாவது மெடிட்டேரியன் சி, மெடிட்டேரியன் சீல இருந்து வர்ற நமக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மெடிட்டேரியன் சீல இருந்து வர்ற வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது மேற்கத்திய இடையூறுகள், இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பூராவோ இங்க லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். இங்க இருந்து ஹை ப்ரெஷர் வர்றப்ப இந்த தண்ணி கடல்ல இருந்து வர்றதுல என்ன பண்ணும், நேரடியாக இடத்துல வந்து மழையா நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால மழை பெய்யுற ஏரியா பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா. இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால மழை பெய்யக்கூடியது இங்க இருக்கு பாருங்க, பஞ்சாப், இங்க உள்ள ஹரியானா, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 3 ஏரியாவும் இதனால மழை பெய்யும். இதுல வந்து பாத்தீங்கன்னா குளிர்கால கோதுமை வந்து பயிரிடுறதுக்கு இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஹெல்ப் பண்ணும். இதுல வர்ற மழை பொழிவு ஆலங்கட்டி மழையும் இதுல போயும். ஓகேங்களா? இது வந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால மழை பெய்யக்கூடியது பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதன் நிலை இருக்கு என்னத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னா குளிர்கால கோதுமை பயிர் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதாவது வின்டர் வீட் கல்டிவேஷன். இந்த ஏரியால பஞ்சாப் தான் என்ன நிறைய கல்டிவேஷன் இருக்கும். ஏன்னா 5 நதிகள் ஓடுறதுனால தான் அங்க வந்து என்னன்னா சிந்துவோட ட்ரிபியூட்டர்ஸே அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து இப்ப சிந்து, ஜீனம், பியாஸ், இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அங்க வந்து 5 நதிகளும் ஒன்று சேர்ந்தனால கல்டிவேஷன் அங்க நல்லா இருக்கும். ஸோ இதனால அதனில இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால வர்றதுனாலுமே நமக்கு கொஞ்சம் அந்த ஏரியாவில் கல்டிவேஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப கோடை காலம் பார்ப்போம். தென் கோடை காலம்.
கோடை காலம், சம்மர் சீசன். நம்மளுக்கு சம்மர் சீசனுங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் டு மே காமனாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் அப்போ இங்கே டிராபிக் ஆஃப் கேன்சர்ல வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது கடகரேகையில் கடகரேகை வந்து நம்மள இந்தியாவை ரெண்டா பிரிக்கி இங்க செங்குத்து கதிர்கள் விழுப்ப நமக்கு சம்மர் சீசன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சம்மர் சீசன்னால தான் நமக்கு நிறைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவு? டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸா இருக்கும். காற்று வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி வீசும். காற்று தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் சார்ந்து. இதுதான் அடுத்தது ரெண்டு சீசன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஆர்ஜினேட் ஆகும் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறப்ப. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அந்த மே மாசத்திலேயே மேற்கு கடற்கரையில முன் பருவ காலம், மே மாதத்தில் மேற்கு கடற்கரைன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேச, இதெல்லாம் வந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசலாம் இந்த மேற்கு கடற்கரையில வரும். இந்த மேற்கு கடற்கரையில பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறப்ப பக்கத்துல உள்ள இந்த இதுல இருந்து சீல இருந்து ஹை டெம்பரேச்சர் மூவ் ஆகிறப்ப இங்க ரெயின்ஃபால் முன்பருவம் என்ன நம்ம ஆல்ரெடி இப்ப அடுத்தது பார்க்க போறது சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்ப்போம். அதுல வந்து நமக்கு இந்த முன்பருவ காலத்தை இது பண்ணுறது இங்க வந்து மாஞ்சாரல், முன்பருவ காலத்துக்கு மாஞ்சாரல் காலம், மாஞ்சாரல்னு பேரு, மாஞ்சாரல், மேங்கோ ஷோவர். இது வந்து கேரளா மற்றும் கர்நாடகா பகுதியில் வந்து நமக்கு மாம்பழ உற்பத்திக்கு இந்த மாஞ்சாரல் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ வந்து இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா வட இந்தியா பூராவுமே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா பூராவுமே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும். நம்ம இதுல என்ன சொல்லுவோம், சித்திரை மாசத்துல வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் மேலே இதாகி லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி அடுத்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர்டினேட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடும். அப்ப 3வது 4வது காலம் பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன். ஓகேவா? இது வந்து என்னன்னா தென்கிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று காலம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. எதுக்குன்னா இந்தியாவில் வந்து 75% ரெயின்ஃபாலை வந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்தா இது வந்து சவுத்து, இங்க இருந்து வெஸ்ட், இங்க இருந்தா ஆல்ரெடி நம்ம சொன்னோம். அதுல என்ன பண்ணிருப்போம்னா கோடை காலம் முடிகிற சீசன்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க டெம்பரேச்சர் அதிகமாக இங்க லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். இதை ஃபில் பண்றதுக்காக த விண்ட் மூவிங் ஆல்சோ த ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இருந்து விண்டு இங்க இருந்து டைரக்டா ஃபார்ம் ஆகி போகும். ஏன்னா அந்த விண்டு ஃபார்ம் ஆகுறப்ப இந்தியன் ஓஷன்ல இருந்து 2 பிரான்ச்சா பிரியும். ஒண்ணு பாத்தீங்கன்னா இது வந்து அரேபியன் சி பிரான்ச், இந்த இருக்கு பாருங்க, இப்படி ஒண்ணு போகும் இப்படி. இது வந்து அரேபியன் சி பிரான்ச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பிரான்ச், இப்படி ஒண்ணு போகும். ஓகேங்களா? 2 பிரான்ச் இருக்கு. என்னது? அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இப்ப இந்த அரேபியன் சி பிரான்ச்னால பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து நம்மளுக்கு மழை பொழிவுன்னு பாத்தீங்கன்னா
டைரக்டா இங்க இருக்கு பாருங்க, கேரளா, மகாராஷ்டிரா, அப்புறம் மத்திய பிரதேசம், இது ஓவராலுமே இதுல ரிசீவ் பண்ணோம். நம்மளுக்கு இந்த அரேபியன் சி பிரான்ச்ல இருந்து போகும். ஆனா என்னன்னா, இந்த ராஜஸ்தான் ரீஜன்ஸ்ல மட்டும் ஆரவல்லி ரேஞ்சஸ் இருக்கிறதுனால இங்க இருந்து போறது என்ன ஆயிடும், இங்க ஆரவல்லி ரேஞ்சஸ் இருக்கும், இங்க இருந்து போறது டைரக்டா இங்க டிஸ்டர்ப் ஆகி தடுத்து நிப்பாட்டப்படும். அப்ப வந்து என்னன்னா, இங்க உள்ள ராஜஸ்தான் இருக்கு பாருங்க, அது வந்து ரெயின் ஷேடோ ரீஜனா மாறிடும். அந்த இடத்துல மழைப்பொழிவு குறைச்சி கொடுக்கும், மழைப்பொழிவே இருக்காது, ரெயின் ஷேடோ ரீஜன் அதனால சொல்லுவாங்க. இதுல வந்து இது ஸ்டார்ட் ஆகுற டைம் பாத்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சு ஜூலை 15க்குள்ள ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லும் இது இதாயிடும். பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பாத்தீங்கன்னா 7 சிஸ்டரு, அதாவது சிக்கிம், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்குள்ள மழை இந்த அரேபியன் சி பிரான்ச் இங்கெல்லாம் கொடுத்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 75% இதுலதான் வந்து நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்குது. தென் இந்த இங்க இருந்து இப்படி பிரியறதுனால தான் இங்க இருக்கு பாருங்க, அஸ்ஸாம்ல உள்ள மவுசின் ராம் அப்படிங்கிற போல 1141 சென்டிமீட்டர், 1141 சென்டிமீட்டர் அஸ்ஸாம்ல உள்ள மவுசின் ராம் அப்படிங்கிற இடத்துல ரெயின்ஃபாலை கொடுத்து நம்ம வேர்ல்டுலயே அதிக ரெயின்ஃபால் வர்ற இடம் அதுதான். அதே மாதிரி குறைந்த ரெயின்ஃபால், ரெண்டுமே ஆப்போசிட்லயே இருக்கு பாருங்க. இந்த ஏரியால வந்து அதிக ரெயின்ஃபால் இருக்கும், இந்த ஏரியால லெஸ் ரெயின்ஃபால் ராஜஸ்தான்ல, ஏன்னா டெசர்ட் இருக்கும் அந்த ஏரியால. ஆரவல்லி ரேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வெஸ்டர்ன் மேக்சிமம் பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லாமே வந்து பாலைவனங்களும் வெஸ்டர்ன் சைட்ல தான் இருக்கும். அதே மாதிரி 30 to 35 டிகிரி லாட்டிடியூட்ல தான் பொசிஷன் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல மாடரேட் கிளைமேட் இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், அதனால மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கும், அதனால வந்து இந்த பாலைவனங்கள்லாம் ஃபார்ம் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழைங்கிறது வடகிழக்கு பருவகாலம் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதுக்கு இன்னொரு பேர் ரிட்ரியேட்டிங் மான்சூன், மான்சூன் திரும்புதல் அப்படின்ட்டு இன்னொன்னு வடகிழக்கு பருவம். வந்தவருக்கு பாருங்க என்னன்னா, இங்க இருந்து போய் முட்டி என்ன பண்ணும்னா இது டைரக்டா அப்படியே ரொட்டேஷன் ஆகி வரும். ஓகேவா? ஆனா இதனால மழை பெரிய பாட்டுன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவ காற்றுனால அதிக மழை பெறுவது ஒரே இடம் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா தான் அதிக மழை தமிழ்நாடுல. ஆனா என்னன்னா இது வந்து ஒரு 30% தான் இந்தியாவில். எத்தனை பர்சன்ட்? 30% தான் ரெயின்ஃபாலை கொடுத்தாலும் ஆஸ் வெல் அஸ் இது வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். பிகாஸ் வந்து இந்த டயத்துல வந்து ரொம்ப இடி மின்னல், புயல்கள், இதெல்லாம் ரொம்ப சைக்ளோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போது டிசம்பர் மாதத்துல சென்னையில ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா டூ டு த ஃபார்ம் ஆஃப் த சைக்ளோன், அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறப்போ நம்ம வந்து இங்க ரெயின்ஃபாலு அதிகமா இருக்கும். அது மாதிரி பெருத்த சேதங்களை, புயல்கள் வந்து ஊருக்குள்ள நுழைஞ்சு பெருத்த சேதங்களை உண்டு பண்ணும். அதனால இந்த வடகிழக்கு பருவமழையினால வந்து சேதங்கள் நிறைய இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு, பார்ட் ஆஃப் ஒரிசா இந்த ஏரியாலாம் இந்த ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ இது என்ன, எப்படி இந்த தென்மேற்கு வடகிழக்குன்னு எப்படி வந்து நமக்கு இந்த மான்சூன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, எர்த் ரொட்டேஷன் வந்து எர்த் என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்ல உங்களுக்கு. இந்த எர்த் ரொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுறதுனால நமக்கு டே நைட்டு
ரெவல்யூட் ஆகுறதுனால சீசன் இது நமக்கு வருது. ஓகேவா? இந்த ரொட்டேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுனா ஒரு ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்க இப்படி எடுத்து என்ன பண்ணும், இப்படி சாஞ்சி டில்ட்டிங் ஆகி 22.5 ஈஸ்ட் லாஞ்சிடியூட்ல டில்ட்டிங் 23 டிகிரி இப்படி சாஞ்சி என்ன பண்ணும், நமக்கு ரொட்டேட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா அந்த டில்ட்டிங் பொசிஷனால நமக்கு பாத்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்க. நல்லா பாருங்க, இப்படி ரொட்டேட் ஆகிறப்ப இந்தியா இங்க இருக்கு, அந்த பாருங்க இப்படி இதான் தென்கிழக்கு, சாரி தென்மேற்கு. இங்க இருந்து அப்படி திருப்பி இப்படி ரொட்டேஷன் ஆகிறப்ப என்ன பண்ணணும், வடகிழக்கு. இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா கொரியாலிசஸ் ஃபோர்ஸ். கொரியாலிசஸ் ஃபோர்ஸஸ் எப்போது எங்க நிறைய இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி மேல தூண்டா ரீஜன் தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா இங்க வந்து எர்த்தோட ஸ்பீரிக்கல் ஷேப்னால, நியர்பை ஸ்பீரிக்கல் ஷேப்னால பாத்தீங்கன்னா இங்க எர்த் இருக்கு, இந்த இடம் ஈக்குவேட்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப இங்க வந்து எர்த்து இங்க இது கம்மியான டயமீட்டர்ல இருக்கும். இந்த இடத்துக்கும் 24 மணி நேரம் வரணும், இந்த இடத்துக்கு 24 மணி நேரம் வரணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ஆரம் அதிகமா உள்ள ஈக்குவட்டோரியல் ரீஜனுமே உங்களுக்கு இதாகணும். ஸோ 24 மணி நேரத்துல இதை சுத்தணும்னா வேகமா சுத்தணும். ஓகேவா? இங்க வந்து பொறுமையா சுத்தணும். அப்போ வந்து என்னன்னா இந்த சுத்துறப்ப பாத்தீங்கன்னா கொரியாலிசஸ் ஃபோர்ஸ் இங்க வந்து கம்மியா இருக்கும், இங்க அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம்னா கொரியாலிசஸ் ஃபோர்ஸ் அதிகம், சார் இந்த இடத்துல அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும், சுழற்சியினால பொறுத்து தானே இருக்கும். இப்ப இங்க இருந்து ஒருத்தர் வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடு அதிகமா ஒருத்தர் இங்க இருந்து ஒரு பந்து போடுறாருன்னா இங்க ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கு போடுறாருன்னா இவர் போட்ட விதத்துக்கு பாத்தீங்கன்னா நேரடியா பந்து அவர் போட்டுருவாரு. நேரடியா பந்து வந்து அவருக்கு முன்னாடி இங்க ஒரு ரிசீவர் இருக்காருன்னா இவர் இந்தாண்ட போயிடுவார், பந்து இப்படி வந்துடும். ஓகேவா? நார்தன் ஹெமிஸ்பியர் லெஃப்டும் சதர்ன் ஹெமிஸ்பியர் ரைட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு பேருக்கு கொரியாலிசஸ் ஃபோர்ஸ்னு. அதனாலதான் இந்த வடகிழக்கு தென்கிழக்கு பருவ காற்றுங்கிறது ஆர்ஜினேஷன் ஆகுது. இன்னொன்று வந்து டெம்பரேச்சர்னால வேரியேஷன் ஆகும்னு சொல்லணும். ஸோ இதோட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 4 பருவ காலம் மற்றும் சம்மரு, வின்டரு, சவுத் வெஸ்ட் மான்சூனு, நார்த் ஈஸ்ட் மான்சூனு. நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு இன்னொரு ரிட்ரேட்டிங் மான்சூன்னு சொல்லுவாங்க. தென் அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எதில் ஆரம்பிக்குன்னா கோடை காலத்தில் இருக்கும். அதே மாதிரி மாஞ்சாரல் வந்து எதில் இருக்குன்னா, சாரி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் குளிர்காலத்தில் இருக்கும், வின்டர் சீசனில். கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா மாஞ்சாரல் இருக்கும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால மழை பெறக்கூடியது பஞ்சாப், ஹரியானா பகுதி. இந்த மாஞ்சாரல் பெறக்கூடியது வந்து கேரளா மற்றும் கனடாவின், அதாவது கனடா கோஸ்ட்னா இந்த கொங்கன் கோஸ்ட், கனடா கோஸ்ட்லாம் வந்து இந்த சைடு மேற்கத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து மாம்பழ விளைச்சலுக்கு யூஸ் ஆகுறதுனால இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை தாவரங்கள், நேச்சுரல் வெஜிடேஷன் இயற்கை தாவரங்கள். இந்த இயற்கை தாவரங்கிறது என்னன்னா மனிதனோட எந்த முயற்சியும் இல்லாம வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுறதா இயற்கை தாவரம். இப்ப நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு செடி நீங்க வச்சு வளர்க்குறீங்கன்னா அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணி பாதுகாத்தா நம்ம வளர்த்தாதான் அது வந்து குரோ ஆகும். நம்ம அப்படியே ட்ரை பண்றப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோஜா பூ செடி வேண்டாம்னு வச்சீங்க, வெயில் அதிகமா இருக்கும், இல்லை மழை அதிகமா இருக்கும், பட்டு போயிடும். ஆனா வந்து இதே நீங்க ஒரு ஆற்று சைடு போய் பாத்தீங்கன்னா, ஆற்றங்கரையிலோ குளத்தை சுற்றியோ பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையாகவே தாவரங்கள் வளரக்கூடும். அதே மாதிரி எங்க மழைப்பொழிவு அதிகமா இருக்கோ அங்க வந்து ஒரு தாவரங்கள் முளைக்கும். இதெல்லாம் வந்து இயற்கை தாவரங்கள், மனிதனோட எந்த முயற்சி இல்லாம தானாக வர்றதுதான் நேச்சுரல் வெஜிடேஷன் வித்தவுட் ஹெல்ப் ஃபார் ஹியூமன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இயற்கை இதை வந்து 4 இதா பிரிச்சிருக்காங்க. அயனமண்டல பசுமை மாறா காடுகள், டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், தென் அயனமண்டல இலையுதிர் காடுகள்,
இலையுதிர் காடுகள், tropical deciduous forest, tropical deciduous. Then அயனமண்டல வறண்ட காடுகள், வறண்ட காடுகள், tropical dry forest. Then alpine or Himalayan, Himalaya காடுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இத பேசிக்கா வந்து எதை வச்சு பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தென் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும். தென் இதை வந்து எதை வச்சு பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டியூ டு த ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், தென் ஹியூமிடிட்டி, இந்த மூணுத்தையும் வச்சுதான் பிரிப்பாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல நிலவக்கூடிய வெப்பநிலை, மழைப்பொழிவு, ஈரப்பதம், இதை வச்சுதான் அந்த ஃபாரஸ்டோட வகையில பிரிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா அயனமண்டல இலையுதிர் காடுகளை பத்தி பார்ப்போம். டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இங்க வந்து ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா more than 200 centimeter. Then temperature அப்படின்னு பார்த்தோம்னா 22 டிகிரி செல்சியஸ் குள்ள இருக்கும். அதே ஹியூமிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 70% ஈரப்பதம் இருக்கும். 70% ஈரப்பதம் இருக்கும். இது வந்து மேக்சிமம் எங்க இருக்கும்னா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த இருக்கு பாருங்க. இந்தியாவில் வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் சைடும், செவன் சிஸ்டர் சைடு, இந்த மகாராஷ்டிரா, தென் கேரளா, அந்தமான் நிக்கோபார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, செவன் சிஸ்டர் சிக்கிம், மேகாலயா, நாகாலாந்து, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அயனமண்டல டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இதுல வந்து என்னென்ன இருக்கும் மரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரப்பர், மகோனி, எபோனி, இந்த பாருங்க ரப்பர், மகோனி, எபோனி, ரோஸ்வுட் அண்டு கோகனட் ட்ரீ. கோகனட், இந்த அந்தமான் நல்லா கோகனட் ட்ரீ நிறைய இருக்கும். தென் சின்பனா அண்டு சிடார், இதெல்லாம் வந்து இந்த பாருங்க ரப்பரு, மெகாகோனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், சின்பனா, சிடார், இதெல்லாம் வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல இருக்கும். மூங்கில் இருக்கும், என்னது மூங்கில், இதெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட்ல உள்ள ட்ரீஸ். தென் அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அயனமண்டல இலையுதிர் காடுகள். டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இங்க ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 to 200 சென்டிமீட்டர் இருக்கும். அதே டெம்பரேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% அந்த ஏரியால ஹியூமிடிட்டி இருக்கும். இங்க வந்து இது என்னென்ன ஏரியால இருக்குன்னா இமாலயனுக்கு அருகிலுள்ள பஞ்சாப், அஸ்ஸாம், ஹரியானா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். இப்போ நல்லா பாருங்க, இமாலயஸுக்கு கதவை சாத்திருந்தாங்க, மெயின் டோரை சாத்தி. இந்த ஹிமாலயாஸ் ரேஞ்சில் உள்ளதும் தென்
பஞ்சாப், அஸ்ஸாம், இந்த ஏரியா பஞ்சாப், அஸ்ஸாம், ஹரியானா, கர்நாடகா, தெலுங்கானா, தென் கேரளா, ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், இந்த ஏரியா சத்தீஸ்கர், இந்த ஏரியாவிலலாம் இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். இங்க உள்ள ட்ரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தேக்கு, சால், சந்தன மரம், ரோஸ் மரம். தேக்கு, சால், சந்தன மரம், ரோஸ்வுட். இங்க வந்து சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள் ஆகியவை இங்க வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த அயனமண்டல டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வார்னிஸ் தயாரிக்கிறதுக்கு இது பண்ணும். மேல நம்ம பார்த்தப்ப அயனமண்டல எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல பார்த்தோம்னா என்ன, டிராபிக்கல் பசுமை மர காடுகள்ல காடழிப்பு மற்றும் அந்த நகரமயனால அங்க வந்து மேக்சிமம் அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா அது இம்பார்ட்டன்ஸ்னா இல்லை. ஆனா வைல்டு லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணும் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், டிராபிக்கல் வறண்ட காடுகள், அயனமண்டல வறண்ட காடுகள். இந்த அயனமண்டல வறண்ட காடுகள்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து மழை வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ரெயின்ஃபால் 50 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். 50 to 100 டிகிரி 50 to 100 சென்டிமீட்டர் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு ராஜஸ்தான், இந்த வர ட்ரெயினால அந்த ஏரியா தான் வரும். கிழக்கு ராஜஸ்தான், தென் ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, மேகாலயா, தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதி. இங்க வந்து என்னென்ன மரம் இருக்குன்னா இலுப்பை, ஆலமரம், ஆவாரம்பூ மரம், மஞ்ச கடப்பு மற்றும் கருவேலம். மஞ்ச கடப்பு மற்றும் கருவேல மரம் இதெல்லாம் இந்த அயனமண்டல வறண்ட காடுகள்ல இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது வந்து ஹிமாலயன் ஃபாரஸ்ட்ங்கிறது உங்களுக்கு என்ன, ஹிமாலயன் அல்பைனார் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஆல்ரெடி அதுல பேர்லயே வந்துருச்சு. அது வந்து எங்க இருக்குன்னா ஹிமாலயாஸ்ல தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு இப்போ வந்து இது எப்படி டிவிஷன் பிரிச்சிருப்பாங்கன்னா 1200 to 2400, தென் 2400 to 3600. இதுல என்னென்ன மரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிர்ரு, பென்னு, ஸ்ப்ரூஸ், ஜூனிபர். பிர்ரு, பைனு, ஸ்ப்ரூஸ், ஜூனிபர். பின்னு, பைனு, தென் ஸ்ப்ரூஸ், ஜெனிபர், இந்த ஸ்பூனிபர், இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் அங்க இருக்கும். தென் மேல இந்த ஏரியாவில் 1200 to இதுல வந்து பாத்தீங்கன்னா சாரு, ஓக்கு, லாரஸ், அமுரா, செஸ்ட், நெட்டு. சார், ஓக்கு, லாரஸ், அமுரா, செஸ்ட், நெட்டு அப்படின்னு இருக்கும். அப்புறம் பஞ்சாப் ஹரியானால பாத்தீங்கன்னா ஒரு மிதவெப்பு மண்டலமா இருக்கும். இங்க வந்து சிர்ரஸ் ட்ரீஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் இதுலயும் சிர்ரஸ் ட்ரீஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாங்குரோவ் ஃபாரஸ்ட்னா என்னன்னா எங்க வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும். அலையாத்தி காடுகள், ஓத அலைகள் எங்க இருக்கோ அதெல்லாம் வந்து மாங்குரோவ் ஃபாரஸ்ட். இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா எங்க இருக்கும், பிச்சாவரம் மேங்குரோவ் ஃபாரஸ்டுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க.
காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிமுகங்கள் இந்த இதுல இருக்கும். சுந்தர்பன் வந்து வேகமா வளரக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல உள்ளது. சுந்தரவன காடுகள்ல எங்க இருக்கும், இங்க வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கும். இங்க வந்து பிரம்மபுத்திரா ரிவரோட ஃப்ளோ அதிகமா இருக்கிறதுனால இங்க சுந்தர்பன்ஸ் இருக்கும். வேகமா வளரக்கூடிய டெல்டா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதிகமா இருக்கும். இது வந்து காடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 வரை பார்த்தா அயனமண்டல எவர்கிரீன் பசுமை மாறா காடுகள், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், அல்பைன் அண்ட் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். தென் அங்க உள்ள ட்ரீஸை பத்தி நம்ம பார்த்தோம், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பத்தி பார்த்தோம். இப்போ லாஸ்டா வந்து நம்ம பார்க்கறது வைல்டு லைஃப், வனவிலங்குகள். ஒரு கண்ட்ரில எப்படி இயற்கை வளர்க்கணுமோ அந்த மாதிரி வனவிலங்குகளும் நல்லா இருக்கணும், இருந்தாதான் பேலன்ஸ் நல்லா இருக்கும் வனவிலங்குகள். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 1952ல அதை ஃபார்ம் பண்ணி ஒரு போர்டு ஃபார்ம் பண்றாங்க இந்தியன் வைல்டு லைஃப் பாதுகாக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதை ஒரு ஆர்மமெண்டா சட்டமா எப்போ கொண்டு வராங்கன்னா 1972 வனவிலங்குகள் பாதுகாப்புக்காகவும் வனவிலங்குகளை அழிவிலிருந்து காப்பதற்காகவும் மேலாண்மை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காகவும் 1972ல சட்டமா அதை கொண்டு வர்றாங்க. என்னன்னா வனத்தையும் பாதுகாக்கணும், அதாவது ஒரு காடுகளை அழிவுல இருந்து பாதுகாக்கணும், அப்புறம் காடுகள்ல இருந்து உள்ள வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வேர்ல்டுல 1.5 மில்லியன் வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 89,250 இந்தியாவில இருக்கு. ஓகேவா? இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு 115 வனவிலங்கு சரணாலயமும் 18 உயிர்கோள பெட்டகமும், 102 தேசிய பூங்கா, அப்புறம் 515 சரணாலயங்கள், அப்புறம் 18 உயிர்கோள பெட்டகங்கள். உயிர்கோள பெட்டகங்கள் என்னன்னா அந்த இடத்துல ரிசர்வா பண்ணிடுவாங்க. அங்க யாருமே வேட்டையாடுதலோ காட்டுக்குள்ள நுழையவே முடியாது. ஓகேவா? சரணாலயங்கள்னா இந்த பறவைகள் இருக்குல்ல, இப்ப நேஷனல் பார்க்குங்கிறது வேற, சரணாலயங்கிறது வேற. ஒரு இடத்த கண்டக்ட் பண்ணி அதுல பூங்காவா மாத்துறது தான் தேசிய பூங்கான்னு பேரு, நேஷனல் பார்க்கு. பட் வந்து சரணாலயமா மாத்தினா அங்க வந்து பறவைகள் வரணும், அதற்கான அந்த இடம் தேர்வு வந்து கரெக்டா இருக்கணும். ஓகேவா? முண்டந்துறை சரணாலயம் இதெல்லாம் வந்து இதுக்கு உள்ளது. அந்த இடத்துல பொறுத்து இருக்கும். புலி, நம்மளை பொறுத்தவரைக்கும் புலி, சிறுத்தை, எருமை மாடு, காட்டெருமை, ஓநாய், நரி, காண்டாமிருகம், நீர் யானை, குரங்கு, பாம்பு மற்றும் யானை வகைகளை தனித்தனியா பிடிச்சிருக்காங்க. இந்த 18 உயிர்கோளத்துல பாத்தீங்கன்னா உயிர்கோள பெட்டகம்னா என்ன சொன்னா அது பயோஸ்பியர், அதை வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா அறிவிச்சிருவாங்க. அங்க யாருக்குமே இருக்காது. அங்க அந்த இனங்கள் பெருகிறதுக்காகவும் காடு சம்பந்தமான நிகழ்வு நடக்கிறதுக்காக தான் அது வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல என்னன்னா மன்னார் வளைகுடா, நந்ததேவி, நீலகிரி, நோக்ரேக், பாக்மாரி, சிம்லியால், சுந்தரவனம், அகத்தியமலை, தென் பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டா, இந்த மாதிரி 11 உயிர்கோள பெட்டகங்கள் இருக்கு. இதனால இந்தியாவில் உள்ள வனவிலங்குகள் மற்றும் வனப்பகுதி பாதுகாக்கப்படுகிறது. இப்போ நிறைய நம்ம பாதுகாக்கிறதுக்காக நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வரோம். இப்போ இந்த லெசன்ல வந்து நம்ம பார்த்தோம்னா பருவ காலங்கள் எப்படி வருது, இந்த பருவ காலங்கள்ல என்னென்ன பருவ காலங்கள் இந்தியாவில் இருக்கு, அப்புறம் வந்து காடுகள் என்னென்ன விதமான காடுகள் இருக்கு, காடுகளோட நன்மைகள் என்ன, தென் அதுல வந்து வனவிலங்குகள் என்னென்ன இருக்கு, வனவிலங்கு சரணாலயம், வனவிலங்கு சட்டங்கள், அதெல்லாம் பத்தி இதுல பார்த்து இதோட இந்த பாடம் நிறைவு பெறுது. இதை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருங்க. நீங்க டிஎன்பிசி மற்றும் இதர போட்டித் தேர்வுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்க டவுட்டை வந்து எனக்கு கமெண்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரமும் நம்ம கிளியர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மிகவும் உபயோகரமாக இருக்கும். நீங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.
தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. எனக்கு உங்களோட மேலான கமெண்டுகளை எனக்கு தெரிவிங்க. ஸ்ரீ துர்கா டிஎன்பிசி அகாடமி மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம். வர்ற கிளாஸில் நம்ம சந்திப்போம் அதுக்கப்புறம்.